என கண்பானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் காணவிருக்கும் வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா! ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை இவ்விதமாய் தங்களுக்குள்ளே கேட்டு பழகி கொண்டால் இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்துள்ள ஆழமான அன்பு வெளிப்பட்டுவிடும். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் மனிதனாக பிறந்தார்? அவருடைய வருகையின் நோக்கம் என்ன என கண்பானவர்களே, இழந்து போனதை தேடும் நல்ல மேய்ப்பனவர், காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடும் நல்ல மேய்ப்பனவர், இழந்து போன இஸ்ரவேல் வீட்டாரை தேடவும் உலக மக்கள் யாவரையும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என அன்பானவர்களே, நீங்கள் இழந்த யாவற்றையும் தேவன் திரும்ப தருவார். மேலான ரட்சிப்பை கட்டளையிடுவார். பஞ்ச காலமோ சோதனை காலமோ தேவனுடைய கரம் உங்களோடும் என்னோடும் உண்டு. தனக்காக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கூட வாழ்ந்ததில்லை. ஊழியம் கொள்ளவும் அவர் வரவில்லை. உலக வாழ்க்கையை அனுபவிக்கவும் அவர் வரவில்லை. உங்களையும் என்னையும் விடுவிக்க, ஆசீர்வதிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். முதல் முறை அவருடைய வருகையின் நோக்கம் அறிந்தோம். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை ஒன்று உண்டு. ரட்சிக்கப்பட்ட தம்முடையவர்களை, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட யாவரையும் தன்னுடன் அழைத்து செல்ல இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருடன் நித்திய வீட்டில் நிரந்தரமாக வாழ நாம் ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நீர் தந்த இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் யாவரையும் உம்முடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டவரே, இன்று உம்முடைய முதலாம் வருகையின் நோக்கம் அறிந்தோம். உம்முடைய இரண்டாம் வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.